சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி கன்னி பூஜையினுடைய சிறப்பான தீப ஒளி காட்சிகளை தான் பார்க்குறீங்க. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஜோதி பிரியன் கற்பூர ஜோதியினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஐயன் ஐயப்பன் எப்படி காட்சி தரார் பாருங்கள். கன்னி பூஜையில் மூவரும் விநாயகர், ஐயப்பன், முருகன் மூவருமே சிறப்பான வகையில் நமக்கு வழிகாட்டுதலாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயர் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பன். இது சிறப்பு வாய்ந்த காட்சிகள். பிறகு அனுபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கப்பட்ட காட்சிகள். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. அது ஒரு கையால் எடுத்தங்காட்டி உங்களுக்கு சரியாக இல்லாமல் நல்லபடியாக ஆடிட்டுருக்கு பாருங்கள். தீப ஆராதனை காட்சிகளை தான் பார்க்குறீங்க. எல்லாரும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கையை நினச்சி வேண்டிக்கங்க. நிச்சயமாக ஏன் ஐயப்பன் உங்களுடைய ஒவ்வொரு ஒரு முயற்சிக்கும் உறுதுணையாக நிற்பார். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. எங்கும் நிறைந்தவனே, கற்பூர ஜோதியே, ஜோதி ஸ்வரூபனே, சக்தி ஸ்வரூபனே, காந்தமலை ஜோதியே, ஐயன் ஐயப்பனே, சபரிமலை வாசனே, 5 மலைக்கு அதிபதியே, அன்னதான பிரபுவே, ஏழை பங்காளனே, எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா. குருவின் குருவை, குருவுக்கு குருதட்சணை அளித்தவரே, தாயின் நோய் தீர்த்தவரே, புலிப்பால் கொணர்ந்தவரே, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சிறப்பான இந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. என்றும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனுடைய ஒவ்வொரு ஆற்றல்களும் விநாயகர் பெருமானை வணங்கி கன்னிமூல கணபதியை வேண்டி ஐயப்பனுடைய ஆசிகளை பெற்று சுப்பிரமணியருடைய முருகனுடைய ஒரு ஆசிகளையும் அருளையும் பெற்று வர வேண்டும் என்பதே சிறப்பான நோக்கமாக இருக்கிறது. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. Yeah.